என்னடா மொட்டை தலையா ரவுடித்தனமா பண்ணிட்டு இருக்க? நானும் உன்னை பார்த்து பயப்படணும்னு நினச்சிக்கிடாத. ஆட்டி மரத்தில் கட்டி வச்சிருவேன் விடிய விடிய. என்னைய மரத்துல கட்டி வச்சு அடிப்பீங்களா? நான் உங்களை போலீஸுக்கிட்ட சொல்லி கொடுத்து கம்பி என்ன வச்சிடுவேன். 1 3 5 அப்படின்னு. அதுக்கு எதுக்குடா இப்படி அழுவுற? கண்ணு தண்ணி வேற லிட்டர் கணக்கில் போகுது. என்னைய மிரட்டுனே இல்ல, உன்னைய எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் சொல்லி கொடுத்து உன்னை சூடு வைக்க சொல்றேன் பாரு. நீ ரொம்ப சரியான பொம்பளை. அவங்க 2 பேர் இருக்கிறாங்க பாரு, அவங்கெல்லாம் என்னை பார்த்து பயந்துக்கிட்டாங்க. நீ தான் பயந்துக்காம என்னை மிரட்டுறியா? நான் உன்னை மாட்டி விடவே மாட்டேன். போடா போ, போய் சொல்லிட்டு கையோட கூட்டு வா உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும். இப்படி தான் போற வரீங்களாம் மிரட்டுறதுக்கு அனுப்பி விட்டுருக்கீங்களான்னு கேட்குறேன். நெட்டவள்ளி, அவ பாரு அந்த பையனை போட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கான்னு. அவ எங்கன்னா பிடிச்சி கிடிச்சு ஏதோ ஒன்று அடிச்சு கிடிச்சு போட்டானா என்ன பண்ணுவா? ஆமாக்கா, பார்த்தீங்களா? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நாமெல்லாம் இருக்கிற தைரியத்தில் இவன் பிடிச்சி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம தனித்தனியாக போகும்போது இவனை பார்த்தானா நம்மளை எதனா அடிச்சு கிடிச்சு போடுவான்ல. கல்லை எடுத்து இட்டுவிட்டானா என்ன பண்ணுறது? ஆமா, அந்த நெட்டக்கா சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் தனித்தனியா போகும்போது நான் உங்களை அடிப்பேன், கல்லை கொண்டு இடுவேன். தனியா போகும்போது அடிப்பியோ? எங்க அடி பாப்போம். பல்ல 2 தட்டி கையில கொடுத்துருவோம் பாத்துக்க. எனக்கு ஒன்றும் 2 பல்லு இல்ல, 32 பல்லு இருக்கு. பாரு. டேய் அழுவு மூஞ்சி, ஃபர்ஸ்ட் அழுகி நிப்பாட்டுறா. உன்னுக்கிட்ட அப்போலேருந்து அழுந்துக்கிட்டே இருக்கிறான். போகிற வரீங்களா ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சு நாங்கள் ஏதோ அடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட போகிறாங்க. அப்பன்னா எனக்கு அந்த குப்பை மரத்தை வாங்கிட்டா, அப்பதான் நான் அழுவாம இருப்பேன். அட லூசு பையில, அது குப்பை. அந்த குப்பையை வச்சு நீ என்ன ஆராய்ச்சியா பண்ண போற? அதை எதுக்குடா பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிற? வாங்கி தர போறியா இல்லையா? நானும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். வீணா கோபத்தை கிளப்பாத. போனா போயிட்டு போகுதுன்னு நானும் எவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். 3 பேர் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அது என் கைக்கு வரணும். இவ என்னடி மாத்தி மாத்தி பேசுறான்? எதனா கடிச்சு கிடிச்சு வச்சிட போறா குடேண்டி. ஏக்கா நீங்களும் லூசு கணக்காக பேசாதீங்கக்கா. அது திங்கிற பொருளாக இருந்தால் கூட கொடுத்துவிடலாம். அது குப்பை, அழிவு போன காய்கறி எல்லாம் இருக்குது. அது பார்க்குறவங்க கூட என்னைய பார்த்து சிரிக்க மாட்டாங்க. குப்பையை கொடுத்துக்கிறாளேன்னு என்ன கேவலம் பேச மாட்டாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? அட பாவி, திடீர்னு கோபமாயிட்டான். என்ன மிரட்டுறான் நம்பளையே. ஒரே அசிங்கமாக போயிடுமே. எதனா அடிச்சு கிடிச்சு போடுவானோ? அந்த நெட்டை வலிக்கிட்டு இருக்கிற குப்பையை முன்னே புட்டிங்க கொடுத்து இவனை துரத்தி போடணும். அதை வச்சு இவன் என்னதான் பண்ணுவான்னு தெரியல. எதனா திங்கிறதுக்கு கேட்டானா கூட பரவாயில்ல. பேசாமல் நைஸாக கேட்டு தான் பார்ப்போம் அந்த குப்பையை வச்சு அப்படி என்னதான்டா பண்ணுறேன்னு. மொட்டைக்குட்டி பையா, அந்த குப்பையை வச்சு என்னடா பண்ண போற? இன்ன வரைக்கும் சண்டை சாவலாட்டம் கொக்கரிச்சா இப்போ அப்படியே பம்புறா. அவ்வளோலாம் நம்பவே கூடாது ஆத்தி. அதான் அந்த குப்பை என்னத்துக்குன்னா, நேத்து எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆயால சொல்ல கேட்காம எங்க வீட்டுல குப்பையை கொண்டாந்து கூட்டி தள்ளிப்பிடுச்சு. அதுக்குதான் இன்னைக்கு அவங்க நடு வீட்டுல போய் குப்பையை கொட்டிட்டு வரணும்ல, அதுக்குதான் கேக்குறேன். குடு. நேத்து எங்க அம்மாவுக்கும் அந்த ஆயாவுக்கும் சரியான குப்பை சண்டை. அதுக்குதான் நான் கேக்குறேன். இப்ப வாங்கி குடு. அட பாவி மக்கா, இந்த குப்பை சண்டைக்கா இதை வந்து கேட்டுட்டு நம்மள பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்பயும் பொறுமையாக கேட்டிருந்தானா கொடுத்து அனுப்பியிருக்கலாமே. அட கொடுமைய, இதுக்கு தானா? சரிடா மொட்டைக்குட்டி, நெட்டக்கா கிட்ட வாங்கி தரேன். ஏ நெட்டவலி குடி. சீக்கிரமா குடு நெட்டக்கா, எனக்கு நேரம் ஆயிட்டு. பார்க்குற பார்வையே பயங்கரமாக இருக்குது. எப்பா இந்தாடா சாமி எடுத்துட்டு போடா. அக்கா ரொம்ப நன்றி. வர்த்தா? வராதப்பா, அப்படியே போயிரு. வலிய மறைச்சிக்கிட்டு தள்ளுங்க அங்கிட்டு. இந்த பண்ண வந்துக்கிறேன். எனக்கு குப்பை கிடைச்சிட்டு ஜாலி. சரி, ஒரே அசிங்கமாக போச்சு. இந்த குப்பைக்கு நம்மள இப்படி பாடா படுத்தி எடுத்துவிட்டான். நம்ம தான் கிறுக்குன்னு பார்த்தா ஊருக்குள்ளே நம்மளை விட பெரிய பெரிய கிறுக்கா தெரியுறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
என்னாடி இது புதுவிதமான கிறுக்கா இருக்கு. அவன் தான் போயிட்டான்ல, இன்னும் ஏன் வாயை பொழந்துட்டே இருக்கிறீங்க? வாயை கொஞ்சம் மூடுங்க. ஏட்டி நெட்டவள்ளி, பொழுதுனைக்கும் கேட்ட திறந்து போட்டு வைக்காத, அடைச்சி வை. இந்த கீதா பண்ணின வேலைக்கு அவன் எப்போ வந்தாலும் அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து குப்பைக்குதான்னு கேட்டு உன்னையே பயமுறுத்தி விட்டு போயிட போகிறான். ஆமாக்கா, கரெக்டாக சொன்னீங்க. இனிமேல் எப்போ பாரு பூட்டி தான் வச்சுக்கிடணும். ஏன் கேட்ட எகிரி குதிச்சு வரமாட்டானோ? எட்டி நீ வாயை மூடு. அவன்லாம் அம்பிட்டு யோசிக்க மாட்டான். நீயா போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடாத. அதுக்கு இல்லடி, ஒரு சந்தேகம் பார்த்துக்க, அதான் கேட்டேன். எம்மா தாயே, நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், ஒரு சந்தேகமும் கேட்டுக்கிட வேணாம், வேலையை பாரு. சரிடி, நான் தோட்டத்துக்கு போகிற கத்திரிக்காய் பறிக்க நீங்களும் வரீங்களா? வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு குழம்புக்கு பறிச்சுட்டு வந்து குழம்பு கூட வச்சுக்கிடுவீங்க. அப்புறம் நான்லாம் பிச்சுட்டு வந்து தரமாட்டேன், பார்த்துக்கிடுங்க. சரிக்கா, நான் ரெடி, வாங்க போகலாம். நெட்டவள்ளி அவளை சும்மா தானே இருப்பா, அவன் வாட்டி போகலாம். பத்திராளி அக்காவை ஒன்று மாட்டோட பார்க்கலாம், இல்லை பில்லோட பார்க்கலாம், தனியாக பார்க்கவே முடியாது. உங்களாட்ட சும்மா தெரிஞ்சால் பரவாயில்ல, வீட்டுக்கு உக்காந்து கதை பேசிக்கிட்டு எவன் என்ன பண்ணுறான்னு பொருளி பேசிக்கிட்டு திரியலாம். நம்ம பொழப்பு அப்படியா? அந்த மாட்டுக்கண்ணை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். நெட்டவள்ளி, பத்திராளி அக்கா ஒன்று தான் சொல்கிறாங்க. ஐயோ, ஏய் என்னத்துக்கு இப்போ உதச்ச? விழுந்து கேட அப்படியே. அவங்க உனக்கு கேட்டாங்களா? இப்போ இவளை சொன்னாங்க சும்மா திரிறான்னு, இவ அப்படியே பிளேட்டை என் பக்கம் திருப்பி விடுறான். அட பாவத்தை, அதுக்கு நீ இப்படியா நெட்டவள்ளி தள்ளி விடுவ? பாவம் போய் அங்கே உளுந்து கிடக்குறா பாரு, அதை கையை பிடிச்சி தூக்கி விடுப்போ. ஆமாட்டி, கையை பிடிச்சி தூக்கி விடு, காலை பிடிச்சிக்கிச்சு, எந்திரிக்க முடியல. மேலே கீழே உளுந்து எண்ணெய் ஏது தள்ளி விட்டு போயிடாதீங்களா ஆயா? என்ன பொம்பளைங்களோ, ஒரு வயசுக்கு தகுந்தாப்லையா நடந்துக்கிறாளுங்க. எங்கனாலும் ரோட்டில் கூட அடிபட்டுக்கிட்டு உதப்பட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு உளுந்து கிழிந்து மேலே எண்ணெயை தள்ளி விட்டு போனீங்கன்னா வயசான காலத்தில் காலை கையை உடச்சி விட்டு அப்புறம் நீங்களா பார்ப்பீங்க. பத்திராளி அக்கா, இது உங்களுக்கே ஓவராக தெரியல. உளுந்து கிடக்கிறது என்னமோ நான், பஞ்சு டைலாக்கு பேசுறது நீங்கள். ஆறுனா கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடாமல் மாறி மாறி டைலாக்கு மட்டும் பேசுறீங்க. இவ்வளோ பெரிய பில்லு கட்டை வச்சுக்கிட்டு நான் எங்கே ஒன்று போய் தூக்கட்டும்? ஏன் பத்மினி நீயாச்சும் தூக்கி விடு. அவள் பாரு மாடு கணக்காக நின்றுக்கிறா பாரு அந்த நெட்டவள்ளி. ஸோ அம்மா, உங்களோட சங்கலமோ தோட்டத்துக்கு வரீங்களான்னு கேட்டது தப்பாக போச்சு. இந்தாக்கா வாரம் இருங்க, நானே பிடிச்சி தூக்குறேன். ஏ அப்பா, என்ன வெயிட்டு! ஏட்டி நீ அப்படி எந்திரி, நானேவா தூக்க முடியும்? அப்புறம் இழுத்து எஞ்சி போடுவேன் காட்டில். ஐயோ, அவளை தூக்கி எனக்கு பிடிச்சிக்கிச்சு. இப்போ எனக்குள்ள ஆம்புலன்ஸ் வர வைக்கணும் மாட்டுக்கு. ஏட்டி நீ என்னத்துக்கு நெளிச்சுக்கிட்டு இருக்கிற? எந்திரி போகலாம். தெய்வமே, எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேனா? நீங்கள் வேற முடியாம தானே குப்புறப்படுத்து கிடக்க. ஏட்டி வரீங்களா? இப்போ எப்படி ரெண்டு பேரும் மாற்றி இப்போ தான் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? எனக்கு நேரம் ஆகுது, நான் முன்னே போகிறேன், நீங்கள் அப்புறமா வந்து சேருங்க. ஏக்கா இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் பொழப்பு கிடும். நீங்களும் போங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஆமாம் பத்துமணி, இவளுங்க அப்படியே தான். நீ போ, நானும் போகிறேன் அப்படியே. ஏட்டி 4 முடி, இந்த ரோட்டில் லாரி கீரி எதுவும் போவாதில்ல, போனிச்சு நாம் 2 பேரும் சட்னி தான்.